ஹலோ, மினிட்ஸ் வித் மணவாளன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் வந்து கோர் வேல்யூ. கோர் வேல்யூனா என்ன? ரொம்ப முக்கியமான வேல்யூ. தட் இஸ் அ கோர் வேல்யூ. எனக்கு முக்கியமான வேல்யூ. ஸோ கோர் வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணணும்? கோர் வேல்யூ இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டிசையர்ஸ், யுவர் ட்ரீம், உங்களுக்கு பேஷன் ஆர் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் கோயிங் டு கிவ் யூ த மேக்ஸிமம் ஹாப்பினஸ் அண்ட் த பீஸ். அதான் உங்களுடைய கோர் வேல்யூ. அப்போ அந்த கோர் வேல்யூவை நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் கோர் வேல்யூவை பேஸ் பண்ணி நிறைய ஆக்ஷன்ஸ், நிறைய டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய பேர் இன்டெசிசிவ் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ராங் டெசிஷன் எடுக்கிறது. அவங்களுடைய கோர் வேல்யூ என்னென்னு அவங்களுக்கே தெரியாமல் அதை வச்சு டெசிஷன் எடுக்காமல் இருக்கு. ஸோ கோர் வேல்யூவை வச்சு நீங்கள் டெசிஷன் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரெக்ரெட் இருக்காது. டெசிஷன் மே பி ராங் ஆர் ரைட், பட் ரெக்ரெட் இருக்காது. ஸோ இன்றைக்கி அந்த கோர் வேல்யூவை பற்றி. கோர் வேல்யூ எப்போவுமே பெர்மனெண்ட்டாக இருக்குமா? நோ. ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த ஏஜில் டிஃப்ரெண்ட் கோர் வேல்யூஸ் இருக்குது. ஒரு யூத்தில் வேறு கோர் வேல்யூ இருக்கும், பேரண்டான கோர் வேல்யூ டிஃப்ரெண்ட். அதனால் மாறுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது. எல்லாருக்கும் இந்த ஃபேமிலியில் ஒரே கோர் வேல்யூ இருக்குமா? கிடையாது. இட் இஸ் இண்டிவிஜுவல் பேஸ்ட். எனக்கு ஒரு கோர் வேல்யூ இருக்கும், ஒய்ஃப்க்கு ஒரு கோர் வேல்யூ இருக்கும், டாட்டருக்கு ஒரு கோர் வேல்யூ இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இந்த கோர் வேல்யூன்றது வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த கோர் வேல்யூ சப்ஜெக்டை வந்து நான் மோஸ்ட்லி என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொன்னால் தான் உங்களுக்கு கொஞ்சம் அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கோர் வேல்யூவை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்? அது டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். பட் ஐ வில் டெல் 3-4 important events where the core value helps me to take a proper decision. Yes. First decision, confusing decision is எங்கள் ஃபாதர் வந்து எனக்கு அலையன்ஸ் தேடும்போது, ஸோ ஐ ரெக்வஸ்டட் ஃபார் அ லவ் மேரேஜ் டு லவ் அ கேர்ள் அண்ட் கெட் மேரிட். எங்கள் ஃபாதர் சொன்னாங்க, இல்லை, இட் ஷுட் பி அரேஞ்ச் மேரேஜ் அக்கார்டிங் டு மை பேஷன். தென் ஐ தாட் மை கோர் வேல்யூ அண்ட் ஹிஸ் கோர் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட் இன் செலெக்ஷன் ஆஃப் கேர்ள்ஸ். அதனால் அதை மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்னுடைய ஒரிஜினல் கோர் வேல்யூ என்ன? எங்கள் ஃபாதரை மதரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வாஸ் மை ஒரிஜினல் கோர் வேல்யூ இன் மை யூத். ஸோ அதனால் ஐ ஹவ் டிசைடட் டு ஸ்டிக் ஆன் டு தட் கோர் வேல்யூ more than satisfying my core value of loving a girl of my taste and getting married. ஸோ அங்கே வந்து மிஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே ஒரு காம்ப்ரமைஸ். எதுக்காக? ஹாப்பினஸ்க்கும் பீஸ்க்கும் நம்ம அங்கே ஒரு கோர் வேல்யூலேயே கூட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குல்ல. எது மோஸ்ட் ப்ரியாரிட்டி இஸ் மை அட் த டைம் ஐ ஃபெல்ட் மை ஃபாதர், மை பேரண்ட்ஸ் desire is more important, satisfying them is more important than my personal. So I got married. நான் அந்த பொண்ணை பார்க்கவும் இல்லை. ஸோ ஒன்லி அட் த டைம் ஆஃப் மேரேஜ் ஐ ஹவ் சீன் தட் கேர்ள் பிகாஸ் மை கோர் வேல்யூ ஆஃப் மை டேஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம். ஸோ இது ஒரு டெசிஷன், ஒரு முக்கியமான டெசிஷன். செகண்ட், நம்ம கேரியரில் ஜாயின் பண்ணிட்டோம், பேங்க்கில் ஜாயின் பண்ணோம். ஃபஸ்ட்டு 20 years வந்து பேங்க்கில் 1981 to 2000 பேங்க்கு கம்ப்யூட்டரைஸ் ஆகிற வரைக்கும் ஹவுஸ் கீப்பிங் வாஸ் அ பிக் இஷ்யூ இன் த பேங்க்ஸ் அண்ட் கீப்பிங் அப்டேட் ஹவுஸ் கீப்பிங் டேக்ஸ் லாங் டைம். ஸோ ஒரு நாளைக்கு 18 to 20 hours நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனாலும் அதை ஒர்க் பண்ணேன். ஏன்னா என்னுடைய கோர் வேல்யூ நான் செட் பண்ணும்போது ஐ ஷுட் பி அ ரெஸ்பெக்டட் பர்சன் இன் த பேங்க். யார் முன்னாலேயும் பாஸ் என்னை திட்டிடக்கூடாது, எந்த மீட்டிங்லேயுமே நம்ம திட்டு வாங்காமல் அப்ரிசியேஷன் வாங்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் தான் என்னுடைய கோர் வேல்யூ. ஸோ திஸ் கோர் வேல்யூ ஹஸ் புஷ் மீ டு ஒர்க் ஃபார் 15 hours, 18 hours, 20 hours டு சாட்டிஸ்ஃபை அண்ட் மோஸ்ட்லி கேரியரை வந்து அப்ரிஷியேட் கமெண்டபிள் கேரியராகவே வச்சுருந்தேன். அதுக்கு இட் ஹெல்ப்ஸ். பட் காம்ப்ரமைஸ் என்ன? கிட்டத்தட்ட 18 hours, 20 hours நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பேங்க்காக. வேற அது 8 hours, 10 hours ஒர்க் பண்ணியிருந்தா கூட சேம் பொசிஷன் தான். பட் கோர் வேல்யூ இஸ் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட். இது எப்படியே வளர்ந்தது. நான் பேரண்ட் ஆனேன். என் டாட்டர் மேரேஜ் வந்தது. என் டாட்டர் மேரேஜ் அப்போது அகெயின் த ப்ராப்ளம் வாஸ் செலக்டிங் த அலையன்ஸ் ஃபார் மை டாட்டர். ஸோ என் டாட்டருக்கு பார்க்கும்போது என் டாட்டர் என்னோட கொஞ்சம் ஃபேராக இருக்கிறதுனால நான் ஃபேராக ஒரு வெல் பிளேஸ்ட் கை இன் யூஎஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல அலையன்ஸ்லாம் வந்தது. எல்லா அலையன்ஸும் ஷி வாஸ் ரிஜெக்டிங். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வந்து அப்போது இன்ஸ்பெக்ஷனில் இருந்தேன். ஹைதராபாத்லேருந்து ஃப்ளை பண்ணி வீட்டுக்கு வந்து ஐ சாட் வித் மை டாட்டர். நான் எதாவது லவ் பண்ணுறியம்மா, ஏதாவது பாய் இருக்கிறாங்களா சொல்லு அப்படின்லாம் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. தென் ஐ வாஸ் திங்கிங் தட் சம்திங் ராங் வித் மை பர்செப்ஷன். தென் ஐ அப்ளைட் திஸ் கோர் வேல்யூ கான்செப்ட்.
இப்போ நீ உன் கோர் வேல்யூ என்னம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு 5 இம்பார்ட்டன்ட் கோர் வேல்யூஸை ஜாட் டவுன் பண்ணேன். அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி 3 கோர் வேல்யூவை ஃபஸ்ட் 1, 2, 3ன்னு பிரிக்க சொன்னேன். பிரித்தா 3 கோர் வேல்யூ. ஒன் ஷி கேவ் இன்லாஸ் ஷுட் பி எஜுகேட்டட், டாலாக இருக்கணும், ஐடியில் என்னோட பெட்டர் சேலரி வாங்கணும். இது 3 தான் கோர் வேல்யூ. மை கோர் வேல்யூ வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். மை பர்செப்ஷன் ஃபார் சீயிங் த அலையன்ஸ் ஃபார் மை டாட்டர் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால் கிட்டத்தட்ட 1.5-2 இயர்ஸ் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். சடனாக வித்தின் 3 months ஐ கேன் நேரோ டவுன் அக்கார்டிங் டு கோர் வேல்யூ அண்ட் குட் ஃபிக்ஸ் தட். ஸோ இந்த மேரேஜ் ஃபிக்ஸிங்க்கு இந்த கோர் வேல்யூ, அதனால் உங்கள் டாட்டர்ஸ் உங்கள் சன்ஸ்க்கு நீங்கள் மேரேஜ் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கோர் வேல்யூ என்ன அவங்ககிட்டன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா திங்ஸ் வில் பி ஈஸி. சேம் வே மை சன் was an IT engineer drawing around 70,000 rupees, but he wants to quit and do the candid photography business entrepreneurship. Again I sat with him, asked his core value. So he was defining his core value is to become a candid photographer, skill photography. He has got a passion for that and he wants to become an entrepreneur, not working under a boss. ஸோ ரொம்ப கிளியராக 3 கோர் வேல்யூ சொன்னாங்க. ஸோ அந்த 3 கோர் வேல்யூக்கு மேட்ச் ஆகிறது ரிசைன் பண்ணோம். அப்போ ஓகே யூ குவிட் த ஜாப் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நவ் ஐ ஹோப் வித் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கோர் வேல்யூன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த கோர் வேல்யூ கான்செப்டை நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய டெசிஷன் ஈஸியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த பெஸ்ட். Minutes with Manavalan. See you in the next video.